நம்ம வீட்டிலேயே தினமும் பயன்படுத்துகிற உணவுப் பொருட்கள் மூலமாக எளிதாக சில சித்த மருந்துகளை தயார் பண்ணலாம். அப்படி தயார் பண்ணுற சித்த மருந்துகள் மூலமாக என்னென்ன நோய்கள்லாம் குணமாகும் அப்படின்னு ஒரு 9 மருந்துகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல தலைவலி குணமாகிறதுக்கு ஈஸியாக என்ன மருந்து செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். 5-6 துளசி இலைகள் எடுத்துக்கோங்க. அதோட சிறு துண்டு சுக்கையும் 2 லவங்கத்தையும் சேர்த்து அரைச்சுக்கோங்க. அப்படி அரைச்சு வச்சதை நெற்றியில 10 போட்டீங்கன்னா தலைவலி உடனே குணமாயிரும். 2வது தொண்டை கரகரப்பு குணமாக எப்படி மருந்து செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 4 பொருள்கள் தேவை. சுக்கு, வால்மிளகு, திப்பிலி, ஏலரிசி. இதுல சுக்கும் திப்பிலியும் உங்களுக்கு தெரியும். வால்மிளகு அப்படின்னா பின்னாடி காம்போட இருக்கிற மிளகு தான் வால்மிளகு. ஏலரிசி அப்படின்னா ஏலக்காய்க்குள்ள சின்ன சின்ன விதை விதையா இருக்கும், அதுக்கு பேர் தான் ஏலரிசி. இந்த 4ஐயும் நல்லா வறுத்து பொடி செஞ்சு தேன்ல கலந்து சாப்பிட்டீங்கன்னா தொண்டை கரகரப்பு உடனே குணமாயிரும். 3வது நெஞ்சு சளி கரைய எப்படி மருந்து செய்யலாம்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெயில கற்பூரம் சேர்த்து அதை நல்லா சுட வச்சு ஆற வச்சு நெஞ்சில தடவுனீங்கன்னா நெஞ்சு சளி உடனே குணமாயிரும். 4வது அஜீரணம் குணமாக எப்படி மருந்து செய்யலாம்னு பார்க்கலாம். 1 டம்ளர் தண்ணியில கருவேப்பிலை, இஞ்சி, சீரகம் இந்த 3ஐயும் கொதிக்க வச்சு அதை நல்லா ஆற வச்சு வடிகட்டி குடிச்சீங்கன்னா அஜீரணம் சரியாகும். 5வது வயிற்று வலி சரியாகிறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். வெந்தயத்தை நெய்யில வறுத்து அதை பொடி செஞ்சு மோர்ல கலந்து குடிச்சீங்கன்னா வயிற்று வலி நீங்கும். 6வது மலச்சிக்கல் தீர என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். செம்பருத்தி இலைகளை பொடியாக்கி தினமும் 2 வேளைக்கு சாப்பிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் தீரும். 7வது மூச்சு பிடிப்பு குணமாக என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். சூடம், சுக்கு, சாம்பிராணி, பெருங்காயம் இப்படி 4ஐயும் சம அளவுல எடுத்து அதை வடிச்ச கஞ்சியில கலக்கி மறுபடியும் சூடுபடுத்தி மூச்சு பிடிப்பு இருக்கிற இடத்துல 3 வேளைக்கு தடவுனீங்கன்னா மூச்சு பிடிப்பு உடனே குணமாயிரும். 8வது மூல நோய் குணமாக என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். கருணக்கிழங்க பொடியா நறுக்கி துவரம்பருப்போட சேர்த்து சாம்பாரா செஞ்சு சாப்பிட்டோம்னா மூல நோய்க்கு நல்ல நிவாரணமா இருக்கும். 9வது வறட்டு இருமலுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். எலுமிச்சம்பழ சாறை தேன்ல கலந்து குடிச்சு வந்தீங்கன்னா வறட்டு இருமலுக்கு நல்ல நிவாரணமா இருக்கும். இதுவரைக்கும் சொன்ன மருந்துகள் எல்லாம் நம்ம வீட்டிலேயே எளிதா கிடைக்கிற பொருட்களை வச்சு செய்யக்கூடியது. இந்த குறிப்புகள் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நன்றி.